வணக்கம் நண்பர்களே. பிக் டேட்டா hands-on.com யூடியூப் சேனலுக்கு வந்தவங்களுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன், மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன், எளிய நேரியல் பின்னடைவு மற்றும் பல நேரியல் பின்னடைவு. இந்த ரெண்டு அல்காரிதமையும் பார்க்க போறோம். ஆக்சுவலா நேற்று பார்த்தது வந்து இன்ட்ரோடக்ஷன் டு மிஷின் லேர்னிங், டேட்டா ப்ரீ ப்ராசஸிங். ஸோ இந்த பார்ட் பார்த்தோம். நேற்று இந்த பார்ட் பார்த்தோம். இன்னைக்கு டே 2 நம்ம இந்த பார்ட் பார்க்குறோம். டே 3ல வந்து லாஜிஸ்டிக் லீனியர் ரெக்ரெஷன் அண்ட் டெசிஷன் ட்ரீ பார்ப்போம். டே 4ல கே நியரஸ்ட் நெய்பர் ஆர் ரேண்டம் ஃபாரஸ்ட். டே 5 naive bayes and k means, naive bayes and support vector mission. Day 6ல வந்து k means clustering and kernel PCA. இந்த பார்ட் எல்லாமே வந்து பார்ட் 6 வரையிலும், டே 6 வரையிலும் கம்ப்ளீட்டா மிஷின் லேர்னிங் டாபிக்ஸ். இது எல்லாமே நம்ம இப்போ பார்க்க போறோம். நேற்றைய பதிவு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நேற்றைய பதிவுக்கு போனீங்க அப்படின்னா நம்ம பிக் டேட்டா hands-on.com வெப்சைட்ல போனீங்கன்னா நேற்றைய பதிவு வந்து அந்த மீட்டப் வீடியோஸ்ல லிங்க்ல வந்து இருக்கும். அதை வந்து நீங்க வந்து போட்டு நீங்க வந்து இது பண்ணிக்கலாம், பதிவிறக்கம் செஞ்சு நீங்க இது பார்த்துக்கலாம், இல்லாட்டி நேரடியாகவும் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நேராக போயிட்டு பிக் டேட்டா hands-on.com யூடியூப்ல கொடுத்தீங்கன்னா நேராக நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நேற்று டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக இங்கே லிஸ்டாக இருக்கும். நீங்கள் அதில் போய் நீங்கள் எங்களுடைய பதிவிறக்கங்களை பார்த்துக்கலாம். இந்த இதுலேயும் வந்து நாங்கள் எடுத்த பல வீடியோஸ் வந்து போன வாரம், அதுக்கு முந்தின வாரம் இங்கிலீஷ்ல எல்லாம் எடுத்திருப்போம். அந்த வீடியோஸ் எல்லாமே வந்து நீங்க இங்க இருக்கும். நீங்க நேரா போய் எங்க வெப்சைட்லயே வந்து டைரக்டா வந்து பாத்துக்கலாம், இல்லாட்டி நீங்க எங்க சேனல்ல போய் பாத்துக்கலாம். ஒரு சில பேர் சர்வே போடாம இருந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செஞ்சு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து பிக் டேட்டா hands-on.com கூகுள்ல தட்டினீங்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ரிவ்யூஸ் காலம்ல போயிட்டு நீங்க சர்வே தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து நீங்க போட்டுடலாம். இந்த இடத்துல வந்து ஷார்ட் பண்ணி நியூஸ்னு கொடுத்தோம்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க சர்வே. ஆனா ஒரு சில பேர் வந்து போடாம இருக்கிறாங்க. சர்வே போடாம இருக்கிறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சர்வே போட்டுடுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம செஷனுக்கு டைரக்டா போகலாம். இர்ஃபான், நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே, என்ன ஹோஸ்டா மாத்திருங்க. செஞ்சாச்சுங்க இர்ஃபான். ஓகே. ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஸோ இந்த லீனியர் ரெக்ரெஷனுங்கிறது மிஷின் லேர்னிங்லேயே இருக்கிற ஒரு பேசிக் அல்காரிதம். இந்த அல்காரிதம் வந்து ரெக்ரெஷன் டைப்பு. ஸோ ரெக்ரெஷன் டைப்னா நம்ம கண்டினியூஸ் வேரியபிள் யூஸ் பண்ணுவோம். லைக் இப்போ ஒருத்தரோட சேலரி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு ஒருத்தரோட சேலரியை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ கண்டினியூஸ் வேரியபிள்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும்னா நம்ம ரெக்ரெஷன் யூஸ் பண்ணுவோம். அதில் ஒரு ரெக்ரெஷன் வந்து இந்த லீனியர் ரெக்ரெஷன். So in the linear regression is a linear model that establishes the relationship between a dependent variable and one or more independent variable. அதாவது இந்த லீனியர் ரெக்ரெஷன் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்குற அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள், அதுதான் நம்ம ஒய் வேரியபிளுங்கிறது நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம், நம்மளுடைய டார்கெட் வேரியபிள் அது. ஸோ எக்ஸுங்கிறது எதை வச்சு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான் இந்த லீனியர் ரெக்ரெஷன்.
ஸோ ஆக்சுவலாக இது என்ன பண்ணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா இருக்குது. இது எக்ஸு, சாரி இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய்யு. இப்போ இதில் வந்து சம் பாயிண்ட்ஸ், சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு. இது வந்து லீனியர்லி டிஸ்ட்ரிபியூட்டட். லீனியர்லி டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஒரே லைனாக இருக்கும். அது அந்த அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் லைனாக இருக்கும். அதை வச்சு நம்ம லீனியர்லி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த மாதிரி டேட்டா செட்டில் நம்ம இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி அப்படிங்கிற ஈக்குவேஷன் வச்சு என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி நம்ம ஹை ஸ்கூலில் படிச்சிருப்போம். இந்த ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது ஒரு ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இந்த ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன் வந்து எம் ஸ்லோப்பு, சி வந்து கான்ஸ்டன்ட்டு. ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த டேட்டா செட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரைட் லைனை ட்ரா பண்ணுவோம். இப்போ இந்த லைன் தான் நம்ம ரெகுலேஷன் லைன்னு சொல்லுவாங்க. இந்த லைன் எதுக்குன்னா, இந்த லைனில் தான் நம்ம வந்து ப்ரெடிக்டட் வேல்யூஸ் இருக்கும். இப்போ இந்த வேல்யூ இருக்குன்னா இது வந்து நம்ம ஆக்சுவல் வேல்யூ, இதான் நம்ம டேட்டா செட். இந்த கிராஸ் போட்டிருக்கிறதுல நம்ம டேட்டா செட் இதுதான் வந்து இந்த லைன் வந்து நம்ம ப்ரெடிக்டட் லைனு. இப்போ இதுக்கும் இந்த இடத்துல இருக்கிறது வந்து ப்ரெடிக்டடு, இந்த இடத்துல இருக்கிறது வந்து ஆக்சுவல். இதே மாதிரி இந்த இதுக்கும் இது வந்து ப்ரெடிக்டடு, இது வந்து ஆக்சுவல். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாம் அக்யூரேட்டாக இருக்க முடியாதுல்ல. ஸோ அக்யூரேட்டாக இருக்குன்னா 100% அக்யூரேசின்னு அர்த்தம். ஸோ 100% அக்யூரேசி அவ்வளோவா இருக்காது. சில எரர்ஸ் இருக்கும், சில தப்பான ப்ரெடிக்ஷன் கூட இருக்கும். இப்போ இந்த லைனில் வந்து இதுதான் ஆக்சுவல்னா இது வந்து ப்ரெடிக்டடாக இருக்கும்னா, இப்போ இதுக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து எரர்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் வந்து இந்த எம் இந்த கான்ஸ்டன்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு டேட்டா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த டேட்டா இருக்கு. ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இப்போ எக்ஸில் வந்து ஒரு யூனிட் சேஞ்ச் இருக்குன்னு வைங்க. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு யூனிட் சேஞ்ச் இருக்குன்னா, ஒய்ல வந்து எவ்வளோ யூனிட் சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து இந்த ஸ்லோப்பு சொல்லலாம். இப்போ இந்த எக்ஸில் ஒரு யூனிட் சேஞ்ச் ஆயிருக்குன்னா, இந்த ஒய்ல வந்து எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குங்கிறது தான் இந்த எம். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஸ்லோப், இது ஸ்லோப்புங்கிறது அதுதான் அந்த எம். அடுத்தது கான்ஸ்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லைன் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, வென் எக்ஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் வந்து 0வா இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, y ஈக்குவல் டு சின்னு ஆயிரும். அதாவது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ என்னன்னா ஒய்யோட இனிஷியல் வேல்யூ. இப்போ இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும்போது ஒய்ல வந்து என்ன வேல்யூ இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே இருக்குன்னா இந்த வேல்யூ தான் வந்து சி. ஸோ ஏன்னா எக்ஸ் வந்து 0ல இருக்கும்பொழுது ஒய் வந்து சி, ஒய் ஈக்குவல் டு சின்னு ஆகும். அப்போ ஒய்ல எந்த வேல்யூ அது இனிஷியலாக எடுத்திருக்கோ, ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கோ, அதுதான் வந்து இங்கே கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்லோப்பு அண்டு கான்ஸ்டன்ட். இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற ரெண்டு பேராமீட்டர்ஸ். இப்போ இதை வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைவோம். ஸோ அடுத்தது வந்து பெஸ்ட் லைன் ஆஃப் ஃபிட். அதாவது நம்ம இந்த டேட்டா செட் இருக்குன்னா அதில் வந்து எப்படி வேணால் அந்த லைனை வரையலாம் இல்லையா. இந்த லைனை ஸோ வேணா இந்த மாதிரி கூட, என்ன சாரி கலர் தெரியல, ஸோ இந்த மாதிரி கூட என்னால் இந்த லைனை போட்டிருக்க முடியும், இந்த மாதிரி கூட போட்டிருக்கலாம். ஸோ பல வழிகள் இருக்கு இல்லையா அந்த லைனை ட்ரா பண்ணுறதுக்கு. இப்போ இந்த லைன்லேயே எந்த லைனை வந்து குறைந்தபட்சம் எரர் இருக்கோ, இப்போ இந்த இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு இந்த எல்லாத்துக்குமே, ஸோ இந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுவோம். எல்லா பாயிண்ட்ஸுக்கும் அந்த ஆக்சுவல் அண்ட் ப்ரெடிக்டட் அந்த வேல்யூஸ்குள்ள டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுறது வந்து எரர் கால்குலேஷன். அந்த எரர் வந்து எந்த லைனுக்கு வந்து கம்மியாக இருக்கோ அந்த லைன் தான் வந்து பெஸ்ட் லைன் ஆஃப் ஃபிட். ஓகேங்களா? அதை கால்குலேட் பண்ண, அந்த லைனை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான், அந்த லைனோட ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணுறது, இந்த பெஸ்ட் லைனோட ஈக்குவேஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் ஒரு மெத்தட் இருக்குது.
OLSR, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் மெத்தடுங்க. இந்த ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் ரெக்ரெஷன் மெத்தட் என்ன பண்ணும்னா, ஒரு பெஸ்ட் லைன் ஆஃப் அந்த டேட்டாவுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் லைனை வந்து இந்த பெஸ்ட் லைனோட ஈக்குவேஷனை நம்மளுக்கு தரும். அந்த ஈக்குவேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து நம்ம டேட்டா செட் டிஸ்ட்ரிபியூஷனு. அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸ்லாம் இன்வால்வ் ஆகும். ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் OLSR. அதில் வந்து ஸோ இந்த XI இந்த YIங்கிறது இந்த ரெண்டு வேரியபிள் வந்து நம்மளோட டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸு. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் வேரியபிள், இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு வந்து நம்ம ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம், மீன் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மீனோட எல்லா இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸை வந்து மைனஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ 8னா இதோட மீனோட இது சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து நமக்கு 1.6ன்னு வந்திருக்கு. அப்போ என்னவா வந்திருக்கும் அந்த இதோட. அதே மாதிரி எல்லா பாயிண்ட்ஸ்க்கும் இந்த XIல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸோட அந்த எக்ஸோட மீனோட கழிக்க போகிறோம். ஸோ அது கழிச்சா நம்மளுக்கு ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. இப்போ இந்த பாயிண்ட்ஸை வச்சு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மீன் வந்து என்னவா இருக்கும்னா 6.4ன்னு இருக்கும். இதோட மீன் வந்து 6.4ன்னு இருக்கிறதுனால நமக்கு வந்து இது 1.6ன்னு வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி 2 - 6.4னா -4.4 அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் டேட்டா பாயிண்ட்ஸையும் அதோட மீனோட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த ஒய் வேரியபிளுக்கும் அதே மாதிரி இதோட மீனோட சப்ஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ இந்த கழிச்ச பிறகு இதை வந்து இந்த ரெண்டு டேட்டா பாயிண்ட்ஸையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். அந்த XI - X பார் மல்டிப்ளை பை YI - Y பார். ஸோ அது வந்து நம்மளுக்கு கேல்குலேட் பண்ணி இந்த ரிசல்ட்டை ஆட் பண்ணிடுவோம். எல்லா வேல்யூஸும் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுதான் சம்மேஷன் ஆஃப் XI - X பார் மல்டிப்ளை பை Y - Y பார். ஸோ அது வந்து நம்மளுக்கு என்ன வேல்யூ தருது, -131. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் எடுப்போம். எதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுப்போம்னா இந்த எக்ஸ் வேரியபிளுக்கு. ஸோ XI - X பார் ஹோல் ஸ்கொயர் எடுப்போம். ஸோ அதை வந்து எல்லா வேல்யூஸும் ஆட் பண்ணிப்போம். அது வந்து சம்மேஷன் ஆகிடுது. ஸோ சம்மேஷன் ஆஃப் XI - X பார் ஹோல் ஸ்கொயர் அதோட வேல்யூ வந்து 118.4. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேல்யூஸ் நம்ம வகுக்க போகிறோம். வகுத்தா நம்மளுக்கு ஸ்லோப் வேல்யூ கிடச்சிரும். M = நியர்லி என்ன வருது, -1.1 வருது. ஸோ இப்போ இந்த ஸ்லோப்பை வச்சு நம்ம இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிப்போம். கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு B = Y பார் - M × X பார். ஸோ இங்கே Y பாருங்கிறது அதோட அந்த Y வேரியபிளோட மீன் இல்லையா. ஸோ 7 மல்டிப்ளை இது M × X பார் இல்லையா. M வந்து -1.1, அப்புறம் எக்ஸோட மீன் வந்து 6.4. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 14.0ன்னு வருது. அதுதான் நம்மளோட கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிடும். Y = -1.1x + 14 அப்படிங்கிற ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இதுதான் நம்ம ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது நம்ம ஃபைனல் ஈக்குவேஷன் கிடச்ச பிறகு அந்த லைனை நம்ம ட்ரா பண்ணுறோம். இப்போ இந்த லைன் தான் நம்ம பெஸ்ட் ஃபிட் லைன் அப்படின்றாங்க. இப்போ அந்த பெஸ்ட் ஃபிட் லைனோட குட்னஸ் ஆஃப் ஃபிட் எவாலுவேஷன், அந்த லைனோட குட்னஸ் என்ன, அந்த லைனோட எவ்வளோ எரர் வந்திருக்கு அப்படிங்கிறது மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்து சில மெத்தட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் வந்து நான் இங்கே ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று வந்து R², இன்னொன்று வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர். இந்த R² அந்த மீன் ஸ்கொயர்டும் பார்த்தீங்கன்னா மெஷர் ஆஃப் ஹவு க்ளோஸ் த டேட்டா ஆர் டு த ஃபிட்டட் ரெக்ரெஷன் லைன். அதாவது இந்த ரெக்ரெஷன் லைனுக்கும் அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கும் உள்ள இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ க்ளோஸாக இருக்குது அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மெத்தட்ஸ் R² அந்த மீன் ஸ்கொயர்ட் எரர். ஸோ இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஸோ இந்த கால்குலேஷன் ஆஃப் R² கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான். சம் ஆஃப் YPங்கிறது Y predicted - Y bar actual whole square divided by Y - Y bar whole square. ஸோ இந்த R² என்ன பண்ணுன்னா இந்த வேரியன்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வேரியன்ஸை
ரிலேட் பண்ணோம். அதாவது இந்த சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது வேரியேஷன் ஆஃப் அந்த டேட்டா செட்டோடது. அந்த நம்ம கொடுத்த அந்த டேட்டா செட்டோட வேரியேஷன் தான் வந்து ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர். இந்த ஒய்பி மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர்டுங்கிறது நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூக்குள்ள வேரியன்ஸு, நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூவோட வேரியன்ஸு. இப்போ நம்ம ஆக்சுவலுக்கும் இந்த ப்ரெடிக்டடுக்கும் உள்ள வேரியன்ஸ் தான் வந்து இந்த ஆர் ஸ்கொயர்டு கால்குலேஷன். அடுத்தது இன்னொன்று வந்து என்னன்னா மீன் ஸ்கொயர்ட் எரர். இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர்னு பார்த்தீங்கன்னா இதே சேம் தான், ஹவு க்ளோஸ் ரெக்ரெஷன் லைன் இஸ் டு ஏ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ். இதே தான் கால்குலேஷனு. ஆனால் வந்து அந்த இதோட ஈக்குவேஷன் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் 1/n சம்மேஷன் ஆஃப் ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் தான் ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த ஆக்சுவல் மைனஸ் ப்ரெடிக்டட் ஹோல் ஸ்கொயர் நம்ம பண்ணுறதுனால இதில் உள்ள நெகட்டிவ் வேல்யூஸும் வந்து பாசிட்டிவ் ஆயிரும். ஏன்னா இது சேம் ஆஸ் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சாரி, வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நம்ம ரூட் போட்டால் ஆர்எம்எஸ்சி, அதாவது ரூட் மீன் ஸ்கொயர்டு, அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எரர். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் பார் ஹோல் ஸ்கொயர் பண்ணும்பொழுது நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூஸும் பாசிட்டிவ் ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம ஹோல் ஸ்கொயர் பண்ணுறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேட்டா பாயிண்ட்டுக்கும் நம்ம ரெக்ரெஷன் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 0.1னா அது இன்னுமே கம்மியாயிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 0.01 ஆயிரும். இதே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா 100ன்னு இருந்துச்சுன்னா 100 ஹோல் ஸ்கொயர் 10,000 ஆயிரும். ஸோ கம்மியாக இருக்கிறது ரொம்ப கம்மியாகவும் அதிகமாக இருக்கிறது ரொம்ப அதிகமாகவும் காட்டுறது தான் இந்த மீன் ஸ்கொயர்ட் எரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து நம்ம இது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் தான். இந்த சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள் தான் இருக்கும். அதாவது x1 y1. இப்போ நான் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி சேவ் பண்ணிடலாம். இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கு நான் ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து லைப்ரரி இம்போர்ட் பண்ணிடலாம். pandas as_pd import numpy as_np import matplotlib.pyplot as_plt. ஸோ இது வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்குது. இதில் வந்து ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு ஒரு சேலரியை ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒருத்தரோட இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சேலரியை ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனில் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து ரெண்டே தான் இருக்குது, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, அடுத்து சேலரி இருக்குது. இப்போ இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சேலரியை ப்ரெடிக்ட் பண்ண போகிறதுனால இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும், சேலரி வந்து எனக்கு டிபெண்டன்ட் வேரியபிளாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம அந்த டேட்டாவை ரீட் பண்ணணும். ஸோ pandas pd.read csv, அப்புறம் இதில் அந்த ஃபைல் நேமு, இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா salary underscore data. ஸோ நம்மளுக்கு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் இதான் நம்ம டேட்டா செட்டு, இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சேலரி. இப்போ இதை வந்து நான் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸாக எடுத்துக்க போகிறேன். எக்ஸ் வந்து df டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன், இந்த காலன் மட்டும் போட்டால் எல்லா ரோஸும் வேணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன காலம் வேணும்னா 0 காலம். ஸோ இது வந்து நம்ம இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் 0 காலம், அதாவது 0 இண்டெக்ஸ் காலம் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு.
டாட் வேல்யூஸ் அரேவா மாற்றிக்கிறேன். அதே மாதிரி ஒய் வேரியபிளுக்கு 1. ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸு சேலரி அதே மாதிரி அரேவா மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் வந்திருக்கும். ஸோ எக்ஸ் இது வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு, ஒய் சேலரி. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஜஸ்ட்டு ஒரு சிம்பிள் பிளாட் வந்து போட்டு பார்க்கலாம், கிராஃபு. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் போட்டு பார்க்கலாம். ஸ்கேட்டர் பிளாட் வந்து நம்ம அந்த வேரியபிளோட ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ எக்ஸ் கமா ஒய், அடுத்தது வந்து கலர் ஈக்குவல் டு ரெட்னு வச்சுக்கலாம். இது பிஎல்டி டாட் எக்ஸ் லேபிள் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி ஒய் லேபிள், ஒய் வந்து சேலரி. இப்போ வந்து அந்த பிளாட்டை ஷோ பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா. ஸோ இந்த டேட்டா செட் பார்த்தோன்னா இதோட டிஸ்ட்ரிபியூஷனே வந்து லீனியராக தான் இருக்குது. ஸோ ஸ்ட்ரைட் லைனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுலேயே நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சாலும் ஸோ அந்தளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் லைன் வரையில, அது வந்து நம்ம லீனியர் ரெக்ரெஷன் கிரியேட் பண்ண பிறகு அந்த லைன் வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அந்த டேட்டா செட்டை விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். இது வந்து லீனியர்லி செப்பரபிளாக இருக்குது. அதனால் என்னால் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரெக்ரெஷன் ப்ராப்ளம்னு வந்தால் நீங்கள் லீனியர் ரெக்ரெஷன் எப்போ யூஸ் பண்ணுவீங்கன்னா, ஸோ அது வந்து லீனியராக டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கான்னு பார்ப்பீங்க. ஸோ இப்போ வந்து இது லீனியராக டிஸ்ட்ரிபியூட்டட் ஆயிருக்கிறதுனால நான் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணால் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு கரெக்டாக வந்து ஃபிட் ஆகும். ஸோ அதனால் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ட்ரைனிங் டெஸ்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரம் sklearn டாட் மாடல் செலெக்ஷன் இம்போர்ட் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிளை ட்ரைனிங் டெஸ்டிங்காக ஸ்ப்ளிட் பண்ணுவோம். ஏன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா, நம்ம மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு, மிஷின் லேர்னிங் மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம கொடுத்தப்பட்ட டேட்டாவே வந்து இதில் வந்து 30 இருக்குன்னா, ஸோ 30 நம்ம வந்து வெறும் மாடலை பில்ட் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ண மாட்டோம். அதுலேயே வந்து சில டேட்டாவை மிச்சம் வச்சுருப்போம். அந்த டேட்டாவை வச்சு நம்ம அந்த மாடலை பில்ட் பண்ண பிறகு அதோட பெர்ஃபார்மன்ஸை நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அதுக்காக நம்ம அந்த டேட்டா செட்டை நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பண்ணலாம். இது வந்து 4 வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம். 1 எக்ஸ் ட்ரெயின், எக்ஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஒய் ட்ரெயின், ஒய் டெஸ்ட்டு ஈக்குவல் டு ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட்டு. ஸோ இந்த டேட்டா செட்டு நான் பாஸ் பண்ணுறேன் எக்ஸு ஒய்யு. அதுக்கப்புறம் டெஸ்ட் சைஸை நான் கொடுக்கணும். டெஸ்ட் டேட்டாவோட சைஸ் என்னவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 0.2 கொடுக்குறேன்னா, ஸோ 20% டேட்டா வந்து நமக்கு டெஸ்ட்டுக்கு போயிடும். மீதி 80% டேட்டா வந்து நம்மளுக்கு ட்ரெயினுக்கு போயிடும். இப்போ இதில் இன்னொரு பேராமீட்டர் இருக்குது, ரேண்டம் ஸ்டேட்டு. அதை நான் இனிஷியலாக கொடுக்காம வந்து நான் யூஸ் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரேண்டமாக இருக்கும் அந்த டேட்டா செட்டு. அதுக்கப்புறம் நம்ம ரேண்டம்னஸை கரெக்டாக ஒரு ரேண்டம்னஸாக ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ண பிறகு இப்போ நம்ம ஒரு மாடலை பில்ட் பண்ணணும். ஸோ லீனியர் ரெக்ரெஷனோட மாடலை பில்ட் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம sklearn லைப்ரரியில் ஒரு லீனியர் ரெக்ரெஷன் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸ் வந்து நமக்கு தேவையான அந்த ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதுக்கு வந்து அதை நான் முதல் இம்போர்ட் பண்ணுறேன் அந்த கிளாஸை. அது எங்கே இருக்குன்னா sklearn லைப்ரரியில் லீனியர் மாடியூலில் லீனியர் ரெக்ரெஷன் கிளாஸ். ஸோ இப்போ இது ஒரு கிளாஸுங்கிறதுனால அதுக்கு நம்ம வந்து
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் பேர் ரெக்ரெசர்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆன பிறகு இந்த ஆப்ஜெக்டை வந்து நான் நம்ம டேட்டா செட், அந்த ட்ரைனிங் டேட்டா செட்டோட ஃபிட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ட்ரெயின் ஒயிட். இப்போ இந்த ஃபிட் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நம்ம இந்த ட்ரைனிங் டேட்டாவை வச்சு அந்த ஈக்குவேஷனை கால்குலேட் பண்ணுவோம். அதாவது ஸ்லோப்பு கான்ஸ்டன்ட்டை கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கோம். அதாவது அந்த ஓஎல்எஸ்ஆர் மெத்தடை வச்சு, ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடை வச்சு நம்ம முதல்ல கால்குலேட் பண்ண மாதிரி. ஸோ இந்த ஈக்குவேஷனை அது வந்து நம்ம டேட்டா செட்டுக்கு கிரியேட் பண்ணோம். எதுவும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா லாஸ்ட் 15 மினிட்ஸ் கேளுங்க. நாங்க எடுக்க வேண்டிய டாபிக்கை முடிச்சிடலாம். லாஸ்ட் 5-10 மினிட்ஸ் வந்து நாங்க அதுக்குன்னு அலோகேட் பண்ணுவோம். அப்போ உங்களோட சந்தேகங்களை கேட்கலாம். சசிகுமார் அவங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ இப்போ ஃபிட் பண்ண பிறகு நம்மளுக்கு அந்த ஈக்குவேஷனை அது வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை வச்சு நம்ம, இப்போ நான் ஒரு புது டேட்டா கொடுக்குறேன்னா அந்த புது டேட்டாவுக்கு அந்த ஈக்குவேஷனை வச்சு நமக்கு அந்த ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வேரியபிள் ஒயிட் ப்ரெட்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ரெக்ரெஷன் இதுதான் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட், நம்ம லீனியர் ரெக்ரெஷனோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்டை வச்சு நான் ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதுக்குள்ள வந்து நம்ம புது டேட்டாவை கொடுக்கணும். ஸோ எக்ஸ் டெஸ்ட்டுங்கிறது ஒரு புது டேட்டா, அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெடிக்டட் வேல்யூவை கொடுக்கும். அது வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எக்ஸ் டெஸ்ட்டில் வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், புது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒய் ப்ரெடிக்டடில் நம்மளுக்கு ரிசல்ட் வந்து சேலரி வரும். இப்போ அந்த சேலரியை, அதாவது இந்த ஒய் ப்ரெடிக்டட் வேல்யூ வந்து நம்ம ஒய் டெஸ்ட், இது வந்து ஆக்சுவல் டேட்டா, இந்த ஒய் டெஸ்ட்டுங்கிறது ஆக்சுவல், இது வந்து நம்ம ப்ரெடிக்டடு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபார் அந்த ஆர் ஸ்கொயர் ஸ்கோரு, அதுக்கப்புறம் மீன் ஸ்கொயர் எரர், இதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம். ஸோ முதல் நான் வந்து இந்த ப்ரெடிக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஒரு எரர் வரும்னு நினைக்கிறேன். என்ன எரர்னு வரும்னா, ஸோ நான் ஏற்கனவே முதலே சொல்லிடுறேன். அதாவது இது வந்து ரீஷேப்பிங் ப்ராப்ளம். இந்த ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வந்து எப்போ வரும்னா, வெனவர் நீங்கள் வந்து ஒரே ஒரு காலம் வந்து இருக்குன்னா உங்ககிட்ட, ஸோ எக்ஸ் வேரியபிள் ஒரு காலம் தான் இருக்குது, ஒய் வேரியபிளில் ஒரே ஒரு காலம் தான் இருக்கும்பொழுது இந்த ரீஷேப்பிங் ப்ராப்ளம் வரும். இது ஏன்னு சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆரேவாக இருக்குது. ஸோ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது. இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூ வந்து கம்மா செப்பரேட்டடாக இருக்குது. ஸோ இது வந்து மல்டிபிள் காலம்ஸ் இருக்குது. ஸோ சிங்கிள் ரோவாக இல்லை, சிங்கிள் ரோவாக தான் இருக்குது, மல்டிபிள் காலம்ஸாக இருக்குது. ஆனால் நம்ம லீனியர் ரெக்ரெஷன் இந்த கிளாஸ் என்ன பண்ணணும்னா, அதுக்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கணும்னா, மல்டிபிள் ரோஸு சிங்கிள் காலமாக கொடுக்கணும். அதாவது இந்த மாதிரி வெர்டிக்கலாக இருக்கிறத ஹரிசாண்டலாக மாற்றணும். ஸோ அதுதான் வந்து நம்ம பண்ண போகிறோம் இந்த ரீஷேப்பிங்கில். ஏன் அப்படின்னா, இந்த லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிற இந்த கிளாஸ் வந்து வெறும் ஒரு வேரியபிளுக்காக கிரியேட் பண்ணதில்லை. இப்போ இதில் வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஒரு வேரியபிள் தான், ஒரு எக்ஸ் வேரியபிள், அதாவது ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளோட ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஆனால் வந்து இந்த லீனியர் ரெக்ரெஷன் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மட்டும் இல்லை, நீங்கள் மல்டிபிள் வேரியபிள்ஸ் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுற அளவுக்கு வந்து கிரியேட் பண்ணி வச்சுருவாங்க. அதில் வந்து நம்ம எப்படி கொடுப்போம்னா, ஸோ அப்போ வந்து ரெண்டு ரோஸ் இருக்குன்னா, ரெண்டு ஃபீச்சர் இருக்குன்னா, ரெண்டு காலம்ஸ் தான் இருக்கும், மல்டிபிள் ரோஸாக இருக்கும் இல்லையா. ஆனால் இது வந்து நம்ம ஒரு சிங்கிள் ரோவாக தான் கொடுக்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரீஷேப் பண்ணணும். ரீஷேப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதில் வந்து நம்ம ஆர்டர் -1, 1 இது என்ன பண்ணோம்னா, இப்போ பார்த்தீங்களா, ஸோ ஒரே ஒரு காலம் தான் இருக்குது, மல்டிபிள் ரோஸாக மாற்றிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே ஜஸ்ட் டாட் ரீஷேப் -1 +1. அதே மாதிரி இந்த ஒய் வேரியபிளுக்கும் ரீஷேப் -1, 1. இப்போ ரன் பண்ணால், ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன்.
ஓகே, இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூஸ் வந்துருச்சு. இதுதான் நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூஸு. நம்ம கொடுத்த அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது புது இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டெஸ்ட்டில் கொடுத்த அந்த டேட்டாஸ் வச்சு, அதாவது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இவ்வளோ சேலரி அப்படின்னு சொல்லி நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் ஆக்சுவல் என்னது, இந்த ஒயிட் டெஸ்ட்டுங்கிறது தான் இந்த ஆக்சுவலு. இதுதான் வந்து உண்மையானது. ஆனால் இது வந்து நம்ம மெஷின் லேர்னிங் மாடல் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதுதான் வந்து எரர் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம அந்த எரர் கால்குலேட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ எரர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கோர் இருக்குது, இன்னொன்று வந்து மீன் ஸ்கொயர்ட் எரர் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த sklearn டாட் மெட்ரிக்ஸில் இருக்கும். ஸோ மெட்ரிக்ஸில் இம்போர்ட் ஆர் ஸ்கொயர்ட் ஸ்கோரு கமா மீன் ஸ்கொயர்ட் எரர். மீன் ஸ்கொயர்ட் எரரும் இருக்குது, இன்னொன்று வந்து ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரரும் இருக்குது. அந்த ரூட் மீன் ஸ்கொயர்ட் எரர்னா அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆஃப் எரர். அதாவது இந்த மீன் ஸ்கொயர்டு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் அது வந்து ரூட் மீன் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் முதல் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், ஆர் ஸ்கொயர் ஸ்கோர். இதில் வந்து ரெண்டு வேல்யூஸ் கொடுக்கணும். ஒன்று வந்து ஒயிட் ட்ரூன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆக்சுவல் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டு ஒய் டெஸ்ட்டு, ப்ரெடிக்டட் வந்து நம்ம ஒய் ப்ரெடிக்டடு. ஸோ இதுக்குள்ளே இந்த வேரியன்ஸை தான் இந்த வந்து ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் நமக்கு கொடுக்கும். ஸோ அதே மாதிரி மீன் ஸ்கொயர்ட் எரர் நம்ம கால்குலேட் பண்ணால் எம்எஸ்சி. ஸோ இந்த மீன் ஸ்கொயர்ட் ஸ்கோர் ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுலேயும் அதே சேம் தான், ஒய் டெஸ்ட்டு கமா ஒய் ப்ரெடிக்டடு. ஸோ சேம் தான். இப்போ வந்து நம்ம அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். பிரிண்ட்டு ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் ஆர் ஸ்கொயர் பிரிண்ட் எம்எஸ்சி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு ரேஞ்சஸ் பிட்வீன் 0 to 1 வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக மைனஸ்லேயும் வரலாம் அது, ஆனால் வந்து ஹையஸ்ட்டு வந்து 1 தான். ஸோ எப்போ 1 இருக்கோ அது வந்து 100% அக்யூரேஷன் அர்த்தம் இந்த ஆர் ஸ்கொயர் ஸ்கோரில். இதே எம்எஸ்சியில் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம அக்யூரேசி வந்து கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எம்எஸ்சி வந்து ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால அதிகமாகிட்டே போகும். எரர் வந்து கூட எம்எஸ்சி வந்து அதிகமாகிட்டே போகும். எரர் வந்து கம்மியாக எம்எஸ்சி வந்து கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆர் ஸ்கொயர்டு வந்து 1 till 1 வரைக்கும் வரும். ஸோ 1 இருந்தால் அது 100%. ஸோ இப்போ வந்து இதை ரன் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஆர் ஸ்கொயர்டு வந்து 0.87, அதாவது 87% அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எம்எஸ்சியில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அதிகமாக காட்டுதுன்னா, ஒன்று வந்து உங்கள் டேட்டாவால் கூட இருக்கலாம். ஸோ டேட்டாவால் கூட இந்த மாதிரி அதிகமாக வரலாம். ஸோ ப்ரெடிக்ஷன் தப்பாக இருக்கிறதுனால அதிகமாக வருதுன்னு இல்லை, உங்கள் டேட்டா டைப்பே அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இப்போ உங்கள் சேலரி வந்து அதிகமாக இருக்கு இல்லையா? இப்போ சேலரிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஒய் ப்ரெடிக்டட் எடுத்துக்கு பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ப்ரெடிக்டட்னா ஒய் டெஸ்ட், இது வந்து ஆக்சுவலு. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸே வந்து அதிகமாக தானே இருக்கும். அப்போ வந்து அந்த ஸ்கொயர் ரூட் எடுக்கும் பொழுது இன்னும் அதிகமாகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 81211 மைனஸ் 93940. அதாவது இந்த இதில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூஸை மட்டும் நான் எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இதை ஸ்கொயர் ரூட் பண்ணணும். அதோட வேல்யூவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக வந்திருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கும் ஸோ உங்கள் டேட்டாவால் கூட இந்த மாதிரி அதிகமாக வாய்ப்பு இருக்குது. உங்கள் டேட்டா வந்து அதிகமான வேல்யூஸாக நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு எம்எஸ்சி வந்து அதிகமாக வரும். அப்போ வந்து நம்ம ரூட் மீன் ஸ்கொயர்டை கால்குலேட் பண்ணலாம். அது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லணும் இல்லையா, அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஏன்னா மீன் ஸ்கொயர்டு வந்து ரொம்ப அதிகமாக கொடுக்கும், ஆனால் ரூட் மீன் ஸ்கொயர்டு வந்து அதிகமாக கொடுக்காது.
ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் import math print RMSC அதாவது ரூட் மீன் ஸ்கொயர் எரரு. அந்த எம்எஸ்சியை நான் ஸ்கொயர் ரூட் எடுக்க போகிறேன். அதாவது math டாட் sqrt ஆஃப் எம்எஸ்சி. ஸோ இது வந்து நம்மளுக்கு ரூட் மீன் ஸ்கொயர் எரர் கொடுக்கும். ஸோ ஜஸ்ட் அந்த எம்எஸ்சி வேல்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 6006 வந்திருக்கு. ஓகேங்களா? இதுவும் வந்து கம்மியாகிட்டே வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலாக ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணல இல்லையா? இப்போ ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாதனால ஒரு முறையும் வேறு வந்திருக்கு. இப்போ முதல் ரன் பண்ணப்போ R² ஸ்கோர் வந்து 0.87 வந்தது. ஆனால் இப்போ வந்து 0.91 வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்ம ரேண்டம் ஸ்டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். ரேண்டம் ஸ்டேட் 1ன்னு வச்சுக்கலாம். இது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் வரும். ஸோ 1ல் வந்து அந்தளவுக்கு அதிகமாக வரலன்னா ஸோ கொஞ்சம் அதிகமாகவே வச்சு பார்ப்போம். இப்போ வந்து 10ன்னு வச்சப்போ எனக்கு 98ன்னு வருது. ஸோ அதிகமாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா RMSC வந்து கம்மியாகிட்டே போகுது. ஸோ வந்து இந்த 7165, இப்போ வந்து 3128. ஸோ கம்மியாகிட்டே போகும். இப்போ வந்து இதை நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்ப்போம். அதாவது நம்ம அந்த லைன் வரைஞ்சோம் இல்லையா? அந்த லைனை வந்து நம்ம விசுவலைசேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து plt டாட் ஸ்கேட்டர் முதல்ல வந்து இந்த டெஸ்ட் டேட்டாவை நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க போகிறேன். அது வந்து எக்ஸ் டெஸ்ட்டு ஒய் டெஸ்ட்டு. ஸோ இப்போ இதில் வந்து இன்னொரு பிரச்சனை வரும், ரீஷேப் வரும். சரி பரவாயில்ல. ஸோ எக்ஸ் டெஸ்ட்டு ஒய் டெஸ்ட்டு, இதோட கலர் வந்து நான் ரெட்டுன்னு வச்சுக்கிறேன். plt டாட் பிளாட், அந்த லைனை வந்து பிளாட் பண்ணுறதுக்கு பிளாட் ஃபங்க்ஷனு. இதில் வந்து அதே எக்ஸ் டெஸ்ட்டு, ஆனால் இங்கே ஒய் டெஸ்ட் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஒய் ப்ரெடிக்டட் யூஸ் பண்ண போகிறோம். ஒய் ப்ரெடிக்டடு, இதோட கலர் வந்து நான் க்ரீன் வச்சுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து எக்ஸ் லேபிள் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. அதுக்கப்புறம் ஒய் லேபிளுக்கு வந்து சேலரி. அதுக்கப்புறம் இந்த பிளாட்டை நம்ம ஷோ பண்ணணும். ஸோ plt டாட் ஷோ. இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த ரெட் டாட்ஸ் இருக்கிறது வந்து இந்த நம்ம டெஸ்ட் டேட்டா, இந்த லைன் வந்து நம்ம ப்ரெடிக்டட் வேல்யூஸு. ஸோ இதுதான் வந்து நம்ம டிஸ்டன்ஸு. ஸோ இந்த லைனோட கொஞ்சம் க்ளோஸாக தான் இருக்குது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் அக்யூரசி அதிகமாக வந்திருக்கும். ஓகேங்களா? இது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன். உங்ககிட்ட வந்து ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள், ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனையும் இது பண்ணலாம். ஸோ மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் ஒன்றும் இல்லை, நமக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். அதாவது ஒன்றும் இல்லை, B0ங்கிறது இங்கே கான்ஸ்டன்ட்டு, B1ங்கிறது இங்கே ஸ்லோப்பு. இப்போ இது வந்து சிம்பிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு, அதாவது y = mx + c மாதிரி. ஆனால் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் வரும்பொழுது நம்மளுக்கு வந்து எக்ஸ் வேரியபிள் வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா? எக்ஸ் வேரியபிள் வந்து n வேரியபிள்ஸ் இருக்குன்னா, ஸோ ஒரு எக்ஸ் வேரியபிளுக்கும் நம்ம ஒரு ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ y = B0ங்கிறது c, அதான் கான்ஸ்டன்ட்டு, ப்ளஸ் இந்த B1 B2ங்கிறது M1 M2 M3 அந்த மாதிரி. அப்போ வந்து M1 x1 M2 x2 M3 x3 M4 x4 அந்த மாதிரி வரும். அப்போ வந்து நம்மளுக்கு மொத்தமும் கூட்டினா அதுதான் நம்மளோட ஒய் வேரியபிளாக இருக்க போகுது. ஸோ அப்போ ஒரு ஃபீச்சர், அதாவது ஒரு எக்ஸ் ஃபீச்சருக்கும் எக்ஸ் வேரியபிளுக்கும் நம்ம வந்து ஸ்லோப் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கும் வந்து நீங்கள் சேம் லீனியர் ரெக்ரெஷன் தான், நம்ம இதே கிளாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து டேட்டா வந்து வேறு டேட்டா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரியல் எஸ்டேட்னு ஒரு டேட்டா என்கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவுஸோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ஸோ கிவன் டேட்டா வந்து என்னென்னா டிரான்சாக்ஷன் டேட்டு,
ஹவுஸ் ஏஜ், அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் டு த நியரஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன். இதில் வந்து கிட்டத்தட்ட 8 காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ். ஏன்னா இப்போ நம்ம வீடு வாங்கணும்னாலே பக்கத்தில் கடைங்க இருக்கா, ஸோ பக்கத்துலேயே கம்பெனி இருக்கா, அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ணோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்து அதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ லேட்டிடியூட் லாங்கிடியூட்டு, அதுக்கப்புறம் ஹவுஸ் ப்ரைஸ், இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. ஹவுஸ் ப்ரைஸ் ஆஃப் யூனிட் ஏரியா. இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். இது வந்து மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன். இதே சேம் தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். இந்த லீனியர் ரெக்ரெஷனில் பண்ணதே தான். இப்போ இந்த சேலரி டேட்டாக்கு பதிலாக ரியல் எஸ்டேட் மாற்ற போகிறேன். ஓகே, ரியல் எஸ்டேட். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ டேட்டா ஃப்ரேம் வந்து மாறி இருக்கும். இதில் வந்து நம்பரு, டிரான்சாக்ஷன் டேட்டு, ஹவுஸ் ஏஜ், இந்த எல்லா காலம்ஸும் இருக்குது. ஸோ இந்த லாஸ்ட் காலம் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. ப்ரைஸ் ஆஃப் யூனிட் ஏரியாவுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் அபவுட் த டேட்டா. ஸோ இதில் வந்து 8 காலம்ஸ் இருக்குது. ஒரு காலம்ஸும் வந்து 414 டேட்டாஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா 414 தான் இருக்குது. ஸோ எந்த எம்டி வேல்யூஸும் இல்லை. இப்போ இதில் இருக்கிற இந்த 8 காலம்ஸையும் நம்ம 8 காலமே வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இதுலேருந்து நம்ம சில காலம்ஸ், முக்கியமான காலம்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். அந்த முக்கியமான காலம்ஸை வச்சு நம்ம மாடலை பில்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ முக்கியமான அந்த காலம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா வந்து எல்லா காலம்ஸ்க்கும் உள்ள கோரிலேஷனை கண்டுபிடிக்கணும் இல்லையா. இந்த கோரிலேஷனை வச்சு நம்ம இந்த காலமை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சீபான் லைப்ரரியை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கோரிலேஷனுக்கு ஒரு ஹீட் மேப் மாதிரி போட போகிறேன். அந்த ஹீட் மேப் வச்சு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ வெறும் பிரிண்ட் டிஎஃப் டாட் கோரிலேஷன் கொடுத்தனா உங்களுக்கு ஒழுங்காக தெரியாது. டிஎஃப் டாட் கோர் கொடுத்தா ஸோ இதே சில காலம்லாம் மறைஞ்சு போயிடும் பாருங்கள். இப்போ அதுக்கு வந்து நான் ஹீட் மேப் போட போகிறேன். சீபான், அதான் எஸ்என்எஸ் டாட் ஹீட் மேப் ஆஃப் டிஎஃப் டாட் கோரிலேஷன் ஆனோட் ஈக்குவல் டு ட்ரூ ஏன் கொடுக்குறேன்னா அதோட வேல்யூஸ் வந்து அது காட்டாது. ஆனோட் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா அதோட வேல்யூஸ் வந்து காட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அந்த ஹீட் மேப்பு. ஸோ இந்த ஹீட் மேப் வழியாக நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஹவுஸ் ப்ரைஸ் ஆஃப் யூனிட் ஏரியா இதுதான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறது. இது நம்ம ஒய் வேரியபிளாக இருக்கும். இப்போ இதோட இந்த எல்லா காலம்ஸோட கோரிலேஷன் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கணும். இப்போ இதில் எந்த காலம் வந்து அதிகமான கோரிலேஷனாக இருக்குது? இப்போ இந்த 3 காலமும் பார்த்தீங்கன்னா 0.5, 0.5, 0.5 இருக்குது. இப்போ இந்த 3 காலமும் அதிகமான கோரிலேஷன் இருக்குது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியர்லி 0க்கு தான் இருக்குது. ஸோ 0.0, 0.0 தான் இருக்குது. ஆனால் நெகட்டிவ் கோரிலேஷனில் இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ -0.6 இது நெகட்டிவ் கோரிலேஷனில் இதுவும் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நம்ம எந்த காலம்லாம் செலக்ட் பண்ணலாம்னா இந்த 4 காலம், அதாவது டிஸ்டன்ஸ் டு நியரஸ்ட் எம்ஆர்டி ஸ்டேஷன், நம்பர் ஆஃப் கன்வீனியன்ஸ் ஸ்டோரு, லேட்டிடியூட்டு, லாங்கிடியூட்டு, இந்த 4 காலமும் நம்ம ஒய் வேரியபிளோட அதிகமாக கோரிலேஷன் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 0, 0ன்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த 4 காலம் மட்டும் நான் செலக்ட் பண்ண போகிறேன் நம்மளோட இண்டிபெண்ட் வேரியபிளுக்கு. ஸோ அது வந்து நான் லாக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். இந்த லாக்கில் வந்து எல்லா ரோஸு காலம்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறது இந்த 4 காலம்ஸு.
இதுலேருந்து லாங்கிட்யூட் வரைக்கும் லாங்கிட்யூட் இந்த 4 காலமே நான் செலக்ட் பண்ண போகிறேன். இது எல்லாத்துலேயும் இந்த கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அதுக்கப்புறம் டாட் வேல்யூஸ் போடணும், அது ஆரேவாக மாற்றுறதுக்கு. அதுக்கப்புறம் ஒய் வேரியபிளுக்கு df டாட் இண்டெக்ஸ் லொக்கேஷன். இது வந்து ஆக்சுவலாக லாஸ்ட்டு காலம் தான். நீங்கள் வந்து -1 போட்டாலே போதும். -1 என்ன சொல்லணும்னா, பைத்தான் வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸு. நெகட்டிவ் இண்டெக்ஸ் வந்து கடைசிலேருந்து வரும். கடைசி காலமோட இண்டெக்ஸ் வந்து -1. ஸோ லாஸ்ட்லேருந்து வந்தால் இது வந்து -1, இது -2, -3, -4ன்னு வரும். ஸோ நம்ம -1 மட்டும் வேணும். டாட் வேல்யூஸ். இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் வந்த பிறகு இப்போ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸில் இந்த ஓகே, மொதல் இதை ரன் பண்ணிடலாம். இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இந்த 4 காலமையும் செலக்ட் பண்ணியாச்சு. 4 காலம். இந்த 4 காலமோட ஸ்கேல் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஸ்கேலை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணணும்னா இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை வச்சு இப்போ இந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் வச்சு நம்ம இந்த எக்ஸ் வேரியபிளில் வந்து இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா? அப்போ வந்து நம்ம அந்த ஸ்கேலை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன பண்ணுன்னா ஒரு ரேஞ்சில் போட்டுரும். இந்த எல்லா ஃபீச்சருக்கும் இந்த 4 ஃபீச்சரும் வந்து வேறு வேறு ஸ்கேல் இருக்கும் பொழுது அது ஒரே ஸ்கேலில் லைக் -1 to +1, -2 to +2 இந்த மாதிரி ரேஞ்சில் போட்டுரும். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போவுமே அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெயின் டெஸ்ட் அந்த டேட்டா செட்டை ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் ஜஸ்ட் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே நேற்று பண்ணது தான் இந்த ப்ரீ ப்ராசஸிங்கில். ஸோ ட்ரெயின் டெஸ்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர் பண்ணுறோம். அதே சேம் தான் இங்கே அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது ஸ்டாண்டர்ட் ஸ்கேலர், அது வந்து SQL அண்ட் ப்ரீ ப்ராசஸிங் மாடியூல்லேருந்து ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலரை நம்ம ட்ரைனிங் டேட்டாவில் டெஸ்டிங் டேட்டாலையும் அப்ளை பண்ண பிறகு அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாடலை பில்ட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லீனியர் ரெக்ரெஷனுக்கு சேம் கிளாஸ் தான். இந்த சேம் கிளாஸ் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் இதை அப்படியே வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா இப்போ நம்ம டேட்டா செட்டோட அது ஃபிட் ஆகிடுச்சு. ஃபிட் ஆன பிறகு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். ரெக்ரெசர் டாட் ப்ரெடிக்ட் எக்ஸ் டெஸ்ட் டேட்டாவை கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அந்த டெஸ்ட் டேட்டா வச்சு அதை ப்ரெடிக்ட் பண்ணோம். ஸோ ப்ரெடிக்ட் பண்ண பிறகு ஸோ இது ஒய் ப்ரெடிக்டடு, இது ஒய் டெஸ்ட்டு. ஆக்சுவலாக இது ஆக்சுவல் 29.8, நம்ம ப்ரெடிக்டட் வந்து 39.85. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து 10. அதே மாதிரி இது 25, இது 45 ப்ரெடிக்ட் பண்ணிக்க. ஸோ இது வந்து டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால எரரும் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அஃப்கோர்ஸ் நம்ம இந்த இதை கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த R² ஸ்கோரு மீன் ஸ்கொயர் எரரு. இதை காப்பி பண்ணி
ஸோ எனக்கு வந்து ஆர் ஸ்கொயர் ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மி தான், 0.44 வந்திருக்கு. மீன் ஸ்கொயர் வந்து 101, ஆர்எம்எஸ்சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 101 வந்து 10.09 வந்திருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து ஒன்று நம்ம ஸ்ப்ளிட்டிங்கில் வந்து கொஞ்சம் மாற்றணும். ஸோ இப்போ டெஸ்ட் சைஸ் 0.2 வச்சுருக்குன்னா 0.25 வச்சு பாருங்கள். டெஸ்ட் சைஸை இம்ப்ரூவ் பண்ணால் ரொம்ப கம்மியாகுது. இப்போ ரேண்டம் ஸ்டேட் வந்து கம்மியாக்கி பார்ப்போம், 20 வைக்கிறேன். ஸோ இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுது பாருங்கள். இப்போ ஆர் ஸ்கொயர் வந்து 0.58ன்னு வந்திருக்கு. எப்போ ரேண்டம் ஸ்டேட் 20ல், டெஸ்ட் சைஸ் 25ல். டெஸ்ட் சைஸ் 3ன்னு மாற்றினா ஓகே, 3ன்னு மாற்றினா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ 0.59. இப்போ ரேண்டம் ஸ்டேட் வேணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் தான் அதை வந்து மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டம் ஸ்டேட் கம்மியாக்குனா ஆர் ஸ்கொயர் வந்து கம்மியாகுது. ஸோ அப்போ 20லேயே இருக்கட்டும். ஐ திங்க் அவ்வளோதான் இதோட அக்யூரேசின்னு நினைக்கிறேன். ஸோ 0.5 நியர் 0.6 வரைக்கும், ஸோ 60% வரைக்கும் இருக்குன்னு வைங்க. ஸோ இப்போ நீங்கள் நம்ம என்ன பண்ணோம்னா, ஸோ அதே சேம் தான், நம்ம மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு சம் நிறைய காலம்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரே சிங்கிள் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும்போது நீங்கள் மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் வருவீங்க. அதே சேம் தான், சேம் கிளாஸ் தான், ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஜஸ்ட்டு இந்த உங்ககிட்ட மல்டிபிள் காலம்ஸ் இருக்கும்பொழுது, உங்கள் அந்த டேட்டாவில் வந்து நிறைய காலம்ஸ் இருக்கும்பொழுது அந்த காலம்ஸ்லேருந்து நீங்கள் சில காலம் மட்டும், எந்த காலம் வந்து ரொம்ப அதிகமான கோரிலேட்டடாக இருக்கோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு வேணால் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் நம்ம. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளில் வந்து சேமு இன்னொரு 50 ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு இருக்குது. இந்த 50 ஸ்டார்ட் அப்பில் வந்து அதாவது ஒரு கம்பெனியோட நம்ம ப்ராஃபிட் வந்து ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். ப்ராஃபிட் என்னென்ன இருக்குன்னா, இந்த ஸ்டேட்டு, ஸ்பெண்டு, மார்க்கெட்டிங்கு, மார்க்கெட்டிங் ஸ்பெண்டு, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனு, ஆர்என்டி ஸ்பெண்டு. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ப்ராஃபிட் ப்ரெடிக்ட் பண்ண போகிறோன்னா, இப்போ அதுக்கு நான் வந்து பண்ணுறேன். ஸோ சேம் தான், நான் ஜஸ்ட்டு நேம் மாற்ற போகிறேன், 50 _ startups. இதுக்கு வந்து நம்ம எஸ்என்எஸ் ஹீட் மேப் போட்டு பார்க்கலாம். வந்து நிறைய காலம்ஸ் காட்டலை, ஏன்னா அது வந்து கேட்டகரிக்கலாக இருக்குது. இப்போ இந்த நியூயார்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்டகரிக்கலாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 4 காலம்ஸ் காட்டியிருக்கு. அதில் வந்து ப்ராஃபிட் தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து இந்த மார்க்கெட்டிங் ஸ்பெண்டு அப்புறம் ஆர்என்டி ஸ்பெண்டு இந்த ரெண்டுமே வந்து அதிகமான கோரிலேஷனாக இருக்குது, 0.97, 0.75ன்னு. அதுக்கப்புறம் ஸோ ஏன்னா அதிகமான காலம்ஸ் இல்லை, அதனால் நம்ம எல்லாத்தையுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போ இதில் வந்து நான் இண்டெக்ஸ் லொக்கேஷன்னு இதை நான் சேஞ்ச் பண்ணணும். இதோட இண்டெக்ஸ் வந்து ஸ்டார்டிங் காலம்லேருந்து, ஸோ மொத்தம் எத்தனை காலம் இருக்குன்னா, ஸோ இதில் 1 2 3 4 காலம்ஸ் வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு போதும். அப்போ வந்து நம்ம இங்கே 0 to 4 வரைக்கும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இது கடைசி காலம்னால -1 கொடுத்துக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணுறேன். ஸோ இல்லைன்னா இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கேட்டகரிக்கல் வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டேட் நியூயார்க்கு, இதை வந்து நம்ம நியூமெரிக்கலாக மாற்றணும். ஸோ இந்த நியூமெரிக்கலாக மாற்றுறதுக்கு நான் df = df.get dummies of df columns state column
ஸ்டேட் காலம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காலம்ஸ் வரும். ஸோ முன்னாடி இதை ரன் பண்ணிடலாம். இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 காலம்ஸ் வந்திருக்கும். எக்ஸ்ட்ரா 3 காலம்ஸ் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேட் கலிஃபோர்னியா, ஃப்ளோரிடா, நியூயார்க், ஸோ 3 காலம் வந்திருக்கு. ஸோ இந்த கடைசியில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து இடம் மாறி இருக்கும், இதுவும் இடம் மாறி இருக்கும். இப்போ வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3, இப்போ நம்ம வந்து இங்கே லாக் யூஸ் பண்ண போகிறேன். நான் லாக்கில் வந்து காலம் நேம்ஸ் கொடுக்க போகிறேன். லைக் R&D ஸ்பெண்ட், ஸோ அவ்வளோதான். அடுத்தது நெக்ஸ்ட் இதில் வந்து லாக்கு காலம் வந்து ப்ராஃபிட். ஓகே, அடுத்தது சேம் திங் தான் எல்லாத்துக்கும் தேவையில்ல. ஸோ சேம் தான், மீதி எல்லாம் சேம் தான். இங்கே மட்டும் தான் நான் மாற்றினேன். எனக்கு வந்து 0.94% அக்யூரேசி வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கேட்டுடுங்க. இல்ல உங்க சாட்ல வந்து நீங்க டவுட்ஸை வந்து நீங்க போஸ்ட் பண்ணிடுங்க. ஒருத்தர் வந்து ஐ ரிமெம்பர் ரேண்டம் ஸ்டேட் வில் ரிட்டர்ன் சிமிலர் ரேண்டம் நம்பர்ஸ் பட் ஐ வாண்ட் டு நோ அபவுட் த நம்பர் தட் யூ ஆர் கிவிங் டு இட். அதாவது இந்த ரேண்டம் ஸ்டேட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ரேண்டம் ஸ்டேட் இல்லாமல் ஒரு தடவை ரன் பண்ணும் பொழுதும் ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட் என்ன பண்ணுன்னா, நம்ம டேட்டா செட்லேருந்து ரேண்டமாக ஷஃபிள் பண்ணி அந்த டெஸ்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, இப்போ 30னா 30% டேட்டா வந்து டெஸ்ட்டுக்கும் மீதியே வந்து ட்ரெயினுக்கும் போகும். ஸோ அது ஷஃபிள் பண்ணுது இல்லையா? ஸோ ஒரு தடவை நீங்கள் ரேண்டம் ஸ்டேட் அப்ளை அதான் வேல்யூ வந்து அசைன் பண்ணாமல் நீங்கள் பண்ணும் பொழுது ஒரு தடவை ரன் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அக்யூரேசி வரும். ஏன்னா வந்து ஷஃபிள் பண்ணுறது வந்து வேறு மாதிரி இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா 0.9 வந்திருக்கு. ஸோ இன்னொரு தடவை ரன் பண்ண வேறு ஒன்று வரும். அதுதான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரேண்டம் ஸ்டேட்டை அப்ளை பண்ணுறோம். இதில் வந்து ஒரு வேல்யூ வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும்.
ஸோ அந்த வேல்யூ வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ நான் ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 யூஸ் பண்ணுறேன்னா 10க்கு வந்து எனக்கு எவ்வளோ அக்யூரசி வருது, 0.97. இது வந்து வே பெட்டர் தென் பிஃபோர். வந்து எனக்கு 0.94 வந்தது. என்ன எப்போ வந்து 20 யூஸ் பண்ணப்போ. அதே இன்னும் கொஞ்சம் கம்மியாகணும்னா எனக்கு 0.97 வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் கம்மியாக்கி பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரையல் அண்ட் எரரில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி, ஸோ இப்போ வந்து இன்னும் கம்மியாக்குனா எனக்கு 8 எனக்கு கம்மியாக தான் ஆகுது, 0.90 வருது. ஸோ அதனால நான் 10 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை எடுத்துப்பீங்க ரேண்டம் ஸ்டேட்டை. ஓகேங்களா? எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மியூட்டை ரிலீஸ் பண்ணிட்டு பேசிடுங்க, டவுட்ஸ் கேட்டுடுங்க, கேட்டுட்டு திரும்ப மியூட் போட்டுடுங்க. அன்வான்ட் நாய்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணலாம். ஹலோ, சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து அக்யூரசி தான் இப்போ நீங்க காமிக்கிறீங்க இப்போ ஃபைனலா. ஆமா, இந்த R² ஸ்கோர் வந்து உங்களுக்கு வந்து அக்யூரேசியா தான் கொடுக்கும். இப்போ இந்த R² ஸ்கோர் இல்லாம இன்னொன்னு கூட இருக்கு. நீங்க இந்த ரெக்ரெசர் இந்த ஆப்ஜெக்ட் வழியா கூட நீங்க அந்த அக்யூரசியை கண்டுபிடிச்சிக்கலாம். அது சேம் தான். இப்போ அக்யூரசி ஓகே, பட் இதோட அவுட்புட் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் சிம்பிள் அந்த சிங்கிள் இப்போ லீனியருக்கு வந்து காமிச்சிங்க இல்லையா, போயிட்டு இருக்கு ஒரு அவுட்புட் காமிச்சிங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு அவுட்புட் காமிக்க முடியும். என்னது இந்த பிளாட்டா? பிளாட் வந்து இந்த மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷனுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நீங்க வந்து உங்ககிட்ட வந்து மல்டிபிள் வேரியபிள்ஸ் இருக்கும் பொழுது அவங்களால பண்ண முடியாது. இப்போ இதுல வந்து எங்ககிட்ட நான் வந்து 4 காலம் யூஸ் பண்றேன்னா இந்த 4 காலமும் வந்து எக்ஸ் வேரியபிளா இருக்கு. ஆனா நீங்க பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா ஒரு வேரியபிளுக்கா நீங்க போடணும். இப்போ இந்த R&D ஸ்பெண்டுக்கு ப்ராஃபிட் எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு கிராஃப் போடுவீங்க. அதே மாதிரி ஏன்னா வந்து இந்த மேட்ப்ளாட்லிப் வந்து ஒரு 2 டைமென்ஷனல் இதுதான். ஸோ நீங்க வந்து 2 ஃபீச்சர் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸ் டெஸ்ட்ல வந்து ஒரே ஒரு காலம் இருக்கும், ஒய் டெஸ்ட்ல வந்து ஒரு காலம் இருக்கும். அப்போ வந்து உங்களால பிளாட் போட முடியும். இதுல வந்து எக்ஸ்ல வந்து மல்டிபிள் காலம் இருக்கு, ஒய்ல வந்து ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு எரர் வரும். ஏன்னா நான் ட்ரை பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. எக்ஸ்கியூஸ் மீ தினேஷ் ஹியர். நீங்க மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன்ல நீங்க பிளாட் பண்ணா ஒவ்வொன்றுக்கும் டிஃபரெண்ட் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். அதனால சிங்கிள் சார்ட்ல நீங்க போடும்போதே உங்களுக்கு வேரியன்ஸ் தெரியும். சொல்லுங்க. ஆக்சுவலி பிளாட் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஆக்சுவலா அது வந்து மல்டிபிள் கோஎஃபிஷியன்ட், ஒவ்வொரு ஃபீச்சர் வேரியபிளுக்குமே டிஃபரெண்டான கோஎஃபிஷியன்ட் இருக்கும். ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட்டை பேஸ் பண்ணி தான் நீங்க பார்ப்பீங்க. ஸோ அதனால வேரி ஆகும். பிளாட்ல பார்க்க முடியாது, பட் ஆனால் நீங்க அந்த மெட்ரிக்ஸ் ஐடென்டிஃபை பண்றீங்களா, அதில் செக் பண்ணதோ கோஎஃபிஷியன்ட்ஸ் இதான் ஒவ்வொரு வேரியபிளுக்கான கோஎஃபிஷியன்ட். ஓகே ஓகே. ஸோ ரெக்ரெஷன் பார்த்தீங்கன்னா mx+c வாங்க. மல்டிபிள் லீனியர் ரெக்ரெஷன் போகும்போது mx1 + m2x2 அப்படின்னு நம்ம போவோம். ஸோ x1 x2ங்கிற ஒவ்வொரு வேரியபிளுக்கு இருக்க ஒரு கோஎஃபிஷியன்ட் இது. ஓகே, தேங்க்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அந்த அவுட்புட் மாறுது. ஓகே. ஹாய் இர்ஃபான், சொல்லுங்க. இப்போ R² ஸ்கோர் வந்து இப்போ என்ன லெவல்? இப்போ 1 இருக்கிறது வந்து அக்யூரசின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? இப்போ நம்ம R² ஸ்கோர் வந்து டில் 1 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கும். அது 1னா இந்த வேரியன்ஸ் வந்து ரெண்டுத்துக்குமே சேம். அதாவது இந்த ப்ரெடிக்ஷனுக்கும் நம்மளுக்கு ஆக்சுவலுக்கும் உள்ள வேரியன்ஸ் வந்து 1. ஸோ ரெண்டுமே வந்து சேமா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 1ன்னு காட்டுது. இப்போ அதோட ரேஞ்ச் வந்து 1 வரைக்கும் வரும்னு சொன்னேன் இந்த R² ஸ்கோர். இப்போ நம்ம எது வரைக்கும் இப்போ நம்ம மாத்தி பாக்குறோம் இல்லையா? இப்போ இந்த R² ஸ்கோர் வந்து என்ன லெவல்? இப்போ ஒரு லெவல் மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் இருக்கா? இது வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி? இல்ல, அது வந்து உங்க டேட்டாவை பொறுத்து தான் வரும். அது நம்ம சில மாடலுக்கு வந்து அதிகமா வரும், சில மாடலுக்கு கம்மியா வரலாம். போன தடவை நம்ம இந்த பண்ண அந்த ரியல் எஸ்டேட்க்கு வந்து டில் எவ்வளவுதான் வந்தது? 58 தான், 59 தான் வந்தது. அதுக்கு மேல சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு வந்து கம்மியா தான் வருது. அதனால நான் அதோட முடிச்சுக்கிட்டேன். இப்போ இதுல வந்து என்னால 97 வரைக்கும் கொண்டு வர முடியுது. இன்னும் சேஞ்ச் பண்ண பார்த்தேன்னா எனக்கு வந்து கம்மியா தான் ஆகுது. இப்போ நான் என்ன பண்றேன்னா இதையே நான் வச்சுக்கிறேன்.
Hello. Others, please go to mute. Others, please go to mute. கலேஜி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், எல்லாரும் மியூட் பண்ணுங்க. முருகன் ரகுபதி, ப்ளீஸ் கோ டு மியூட். ஓகே. இப்போ இதுல வந்து அது உங்க சில டேட்டாஸ்க்கு வந்து அதிகமா வரும், சில டேட்டாஸ்க்கு வந்து கம்மியா வரும். நம்ம போன தடவை பண்ண அந்த ரியல் எஸ்டேட் டேட்டாக்கு வந்து எனக்கு டில் 0.59 வரைக்கும் தான் வந்தது, என்னால் கெட் பண்ண முடியுது. இதுக்கு மேலே சேஞ்ச் பண்ண பார்த்தோன்னா எனக்கு வந்து கம்மியாக தான் ஆகிட்டு போகுது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதே நான் வந்து வச்சுக்கிட்டேன், இந்த 0.59 வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த டேட்டாவுக்கு இவ்வளோ தான் வருது. அதே வந்து இப்போ இந்த 50 ஸ்டார்ட் அப்ஸ் டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு டில் 97 வரைக்கும் வருது. ஸோ நான் இன்னும் சேஞ்ச் பண்ண பார்த்தேன்னா எனக்கு கம்மியாகும். ஸோ சேஞ்ச் பண்ண பார்த்தேன், முதல் கம்மியாச்சு. ஸோ நான் அதையே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே. சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுல எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வச்சுக்கலாம். அதான் ஃபைனல். ஓகே. யா. ஆக்சுவலி இட்ஸ் நாட் லைக் தட். இங்கே நீங்கள் பார்க்குறது ரேண்டம் ஸ்டேட்டிங்கில் வந்து ஜஸ்ட் ஒரு அக்யூரசி எப்படி இம்ப்ரூவ் ஆகுது மட்டும் தான் பார்க்குறீங்க. அதுக்கு ஒரு எவாலுவேஷன் மெத்தடே வேறு இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஜஸ்ட் ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி இப்போ நான் அவங்க ரேண்டம் ஸ்டேட் யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்ஸ். இர்ஃபான், ஹலோ. ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ அந்த டேட்டா வந்து ப்ரீ ப்ராசஸிங் பண்ணுறீங்க இல்லையா, அதே ட்ரைனிங் டேட்டாவுக்கு வந்து ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, டெஸ்ட் டேட்டாவுக்கு வந்து வெறும் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துருக்கீங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்கேலா இருக்கா? இப்போ வந்து சொல்றேன். இப்போ வந்து இந்த ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணும்னா, ஸோ இதுல வந்து மூணு மெத்தட் இருக்கு. ஒன்னு ஃபிட், இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபார்ம், இன்னொன்று ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ஃபிட் என்ன பண்ணும்னா, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலருக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அதாவது xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இதுதான் வந்து இதோட இந்த ஃபார்முலா அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்கேலா இருக்கு. ஸோ இப்போ இந்த ஃபிட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, வெறும் ஃபிட் மட்டும் பண்ணீங்கன்னா அதுல இருக்கிற அந்த மீன், அதாவது எக்ஸ் பாரு, அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இந்த ரெண்டுமே கால்குலேட் பண்ணும் அந்த ஃபிட். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்ன பண்ணுன்னா, அந்த அந்த நீங்க கால்குலேட் பண்ண அந்த மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை அப்ளை பண்ணும் எல்லா டேட்டாஸ்க்கும், அதாவது எக்ஸ்ஐ ஒரு இண்டிவிஜுவல் டேட்டாவுக்கும் நம்ம அப்ளை பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட்ல நான் வந்து ட்ரைனிங் டேட்டாவுக்கு ஏன் ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன்னா, நான் இந்த ட்ரைனிங் டேட்டாவுக்குன்னு சொல்லி ஒரு மீன், அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கால்குலேட் பண்றேன். ஸோ ஒரு ஸ்கேல் இருக்கும். இப்போ இந்த ட்ரைனிங் டேட்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேல்ல நம்ம மாத்திட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் -2 to +2 இருக்குன்னா, ஸோ அதே ஸ்கேலை நான் டெஸ்ட் டேட்டாக்கு யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த ட்ரைனிங் டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து நம்ம மாடலை பில்ட் பண்ண போறோம் இல்லையா. இப்போ அந்த மாடல் வந்து ஒரு ஸ்கேல்ல ட்ரெயின் ஆயிருக்கும். அதே ஸ்கேலை நான் இப்போ இந்த டெஸ்ட் டேட்டாவுக்கும் அப்ளை பண்றேன். ஸோ அதனால தான் நான் இங்கே வெறும் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே ஃபிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, கிளியரா பாலமுருகன்? ஓகே. வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? சசிகுமார், உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம செஷன் வந்து நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் புதுசாக லாகின் பண்ணியிருக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன சர்வே மட்டும் நீங்க வந்து போட்டுடுங்க. கூகுள்ல போயிட்டு bigdatahandson.com போனீங்கன்னா இந்த வீடியோஸ் பார்க்குற எல்லா நண்பர்களும் தயவு செஞ்சு வந்து இந்த சர்வே வந்து இந்த ஃபீட்பேக் வந்து நீங்க டைரக்டா வந்து கூகுள்ல bigdatahandson.comனு அடிச்சீங்கன்னா நீங்க வந்து அந்த ரிவ்யூ ஸ்பாட்ல வந்து போயிட்டு நீங்க தயவு செஞ்சு உங்களுடைய ரிவ்யூவை வந்து நீங்க இங்க பதிவிறக்க செஞ்சுக்கலாம். செகண்ட் திங், இந்த இடத்த யூடியூப்ல bigdatahandson.com அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு சொன்னா டெய்லி அந்த பதிவு வந்து கம்ப்ளீட்டா வந்து நாங்க இதுல வந்து கொடுக்குறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அப்பப்போ வந்து உங்களுக்கு அந்த பதிவு வந்து வந்துடும்.
வீடியோஸ்ல வந்து இந்த இடத்துல இருக்கும் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். லைக்ஸ் டிஸ்லைக்ஸும் போட்டுக்கலாம். டிஸ்லைக்ஸ் போட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட கமெண்ட்ஸை வந்து போட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணிப்போம். தேர்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸு, அப்புறம் எங்களோட who am as like about us எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். நாங்கள் bigdatahands-on.com. என்னோட நேம் கலீல் அஹமத். என்னோட ப்ரொஃபைல் இங்கே இருக்கும். ஒரு ஷார்ட் ப்ரொஃபைலு இர்ஃபான் தினேஷ் அவங்க எல்லாம் நம்ம டீமு. இந்துமதி மேம்னு இருப்பாங்க, அவங்களும் நம்ம டீம் தான். இதுல வந்து மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலயும் வந்து நீங்க நம்ம பதிவிறக்கம் செஞ்சது எல்லாமே வந்து இங்க யூடியூப்ல லோட் பண்ணது எல்லாமே வந்து இங்க வந்துடும். இதையும் பார்த்துக்கலாம். எங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து 978-988-424 மேல இருக்கும். இதை வந்து நீங்க யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இதோட செஷனை வந்து எண்ட் பண்ணிடலாம். நன்றி நண்பர்களே.